ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்டின். அண்ட் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். அண்டு இன்றைக்கும் ஒரு பைபிளில் வாசித்த ஒரு ஸ்டோரியை நாம் பார்க்க போகிறோம். பார்த்துவிட்டு அதனுடைய கான்க்ளூஷன் என்ன, அதுலேருந்து என்ன கருத்து இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதை நம்ம லைஃப்பில் அபியாசப்படுத்தும் போது, நாம் அதை லைஃப்பில் பழக்கத்துக்கு கொண்டு வரும் பொழுது அந்த மனுஷனுடைய லைஃப்பில் நடந்த அந்த ஆசீர்வாதம் நம்முடைய லைஃப்லேயும் அந்த ஆசீர்வாதமாகவே முடியும். ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மத்தேயு புஸ்தகத்தில் 27வது அதிகாரத்தில் பார்த்துட்டிங்கன்னா, பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார். அப்போது இந்த பேதுரு மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து கூட இருந்த எல்லா சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டு அவரை விட்டு தூர போனாங்க. பாருங்க, ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது ஆண்டவரே அந்த சிலுவை பாடுகளுக்குள்ள போய் தான் மனுக்குலத்திற்கு எல்லா மனுஷருக்கும் பாவ மன்னிப்பை கொண்டு வர வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்கும் பொழுது கூட இருந்த சீஷர்கள் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. யாருமே கூட நின்று ஜெபம் பண்ணலை. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் இருக்கு. இயேசு கிறிஸ்து அவங்க கூட கேட்குற ஒரு டைம் பாருங்க, என் கூட விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் அவர் அதை கேட்பார். என் கூட விழித்திருந்து 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் திரும்பவும் சீஷர்கள் தூங்குறதை பார்த்து விட்டு இவர் மட்டும் தனியாக போய் ஜெபம் பண்ணி கொண்டு திரும்ப வந்து சொல்லுவார். கடைசியில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இனிமேல் நீங்கள் தூங்கி இளைப்பாருங்கள், என்னை காட்டி கொடுக்குறவன் வந்துட்டான்னு. ஸோ பாருங்கள், அவருக்கு ஃப்யூச்சர் என்னன்னு தெரியுது, அவர் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லை, அவர் அந்த நாளை சந்திக்கிறதற்கான ஸ்ட்ரென்த்தை அந்த ஜபத்தில் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவில மட்டும்தான் அந்த நாளை சந்திக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்குது. சீஷர்கள் யாருக்கிட்டையுமே இல்லை. அதனால தான் இன்னும் எல்லா சீஷர்களும் ஓடி போயிட்டாங்க. யாருக்கிட்டையுமே ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த் இல்லை. இயேசு கிறிஸ்துக்காக தைரியமாக அவர் கூட நிற்கிற ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை. அது மட்டும் இல்லை, அதுக்கு முந்தின முக்கிய காரணம் என்ன? ஜெபம் பண்ணலை. ஹல்லேலூயா. ஸோ இதுலேருந்து ஒரு லெசன் புரிஞ்சுக்கலாம். அப்போ ஜெபம் பண்ணாதப்ப இந்த இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு சிதறி போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, பேதுரு மட்டும் சொல்லுகிறான், நான் உயிரே போனாலும் ஆண்டவரே, உம்மை கூட மறிக்கக்கூடிய சிச்சுவேஷன் ஆனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி டக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட்ல டக்குன்னு ஒரு மாம்ச வைராக்கியத்தில் சொல்லிவிட்டான். ஆனால் பாருங்க, அவனுக்கு இருந்தது ஆசை என்னன்னா, ஆண்டவருக்காக உயிரே கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவன் அன்பு வைத்திருந்தான், விசுவாசம் வைத்திருக்கிறான். ஆனால் அதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் அவனுக்கு கிடைக்கல. அவன் ஜெபம் பண்ணி அந்த ஸ்ட்ரென்த்தை பெற்றுக்கொள்ளலை. எல்லாரும் நைட்டோட நைட்டாக தூங்கிட்டாங்க. ஆண்டவர் ஜெபம் பண்ணுற கூப்பிட்ற டைமில் இவங்க ஜெபம் பண்ணாமல் தூங்கிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து மட்டும் அவருக்கு அந்த தேவ சித்தத்தை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறாரு. சிலுவைக்கு போகிறாரு, அறையப்படுகிறாரு. ஆனால் அந்த சிலுவைக்கு போகிற டைமில் தான் பேதுரு 3 வாட்டி இயேசு கிறிஸ்து மறுதளிக்கிறார். அவர் கூட பேதுரு போகிற இடத்துல இருக்கிற ஆட்கள் கேட்குறாங்க, நீ இயேசு கிறிஸ்து கூட இருந்தவன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இல்லை அப்படிங்கிறான். திரும்பவும் ஒரு வேலைக்காரி அம்மா கேட்கும் பொழுது இல்லை அப்படிங்கிறான். திரும்பவும் ஆட்கள் கேட்கும் பொழுது இல்லை என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் அப்படின்னு இருக்கு. பாருங்க, உன் பேச்சு காட்டி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கின உடனே இவன் இயேசு கிறிஸ்து கூட இருந்தவன் அல்ல என்று சொல்லி போய்விட்டாங்க. இப்போ இந்த பேதுரு அந்த இடத்துல மனங்கசந்து அழ ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் இடத்துல அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு தப்பு பண்ணிட்டான். அதாவது இந்த நாளுக்கு ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணலை, அது ஒன்று. இரண்டாவது, ஆண்டவரே மறுதளித்து விட்டான். ரெண்டுமே நடந்துச்சு. அப்போ எல்லா தப்புக்கும் அவன் என்ன பண்ணுகிறான்? மனம் கசந்து அழுது ஜெபம் பண்ணுகிறான். அப்போது இந்த அனுபவம் எல்லார் வாழ்க்கையிலும் தேவை. எந்த தேவை என்றால், இந்த ஒரு தப்பு ஒரு நாளைக்கு கூட நம்ம செஞ்சிருக்க மாட்டோமா? நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நாளைக்கு ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டோமா? நானும் செஞ்சிருப்பேன், நான் செஞ்சிருக்கிறேன், இல்லை நான் சொல்ல வரவில்லை. அப்போது நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அனுதினமும் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாரு. அதில் நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்களை மன்னியுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, அனுதினமும் எங்கள் உணவை தாரும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜெபத்தில் நாம் கேட்போம். ஹல்லேலூயா. அப்போ அனுதினமும் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ தவறுகள் செய்திருந்தோமா, மனசில் நினைவு கூர்ந்து அதை மன்னிப்பு கேட்கணும்.
அதுலேருந்து திருந்தணும், மாறணும். ஹல்லேலூயா. அது இங்கே எதில் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மறுதலிச்ச பேதுரு மனம் கசந்து அழுதான், கதறி அழுதான். நான் ஆண்டவரை மறுதலித்து விட்டேன், இவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் அவரை விட்டு தூரம் போயிட்டேன். ஒரு கஷ்டம் அவருக்கு வரும் பொழுது இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் அவரை விட்டு தூரம் போய்விட்டேன் என்று சொல்லி கடைசியில் பாருங்க விசுவாசத்தில் தைரியமாக நின்னான். டெய்லி நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான், டெய்லி ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்தான். கடைசியில் அவன் சிலுவை இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் மரித்தாரோ அதே போல் இவனையும் சிலுவையில் அறையப்படும்படி கொண்டு போகிறார்கள். அந்த சூழ்நிலையிலும் கூட அவன் சந்தோஷமாக சிரிப்போடு அந்த சூழலை ஏற்றுக்கொண்டு இந்த மரணத்தினாலே நான் தேவனை மகிமைப்படுத்த போறேன் என்று சொல்லி தெரிந்து இந்த மாதிரி நீங்கள் என்னை இயேசு கிறிஸ்துக்கு போல என்னை சிலுவையில் அறைந்து நீங்கள் என்னை பெரியாள் ஆக்க வேண்டாம், நீங்கள் என்னை தலைகீழாகவே சிலுவையில் அறையுங்க, நான் அவருக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி முதல்ல சும்மா விளையாட்டுக்காக தான், அதாவது மாம்ச வைராக்கியத்தில் தான் அந்த வார்த்தைகளை சொன்னான். ஆனால் அன்னைக்கு அந்த சிலுவையில் பேதுரு சிலுவையில் அறைந்து இயேசு கிறிஸ்துவாக உயிரை கொடுக்கும் பொழுது முழு விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு மரித்து போனான். ஹல்லேலூயா. எல்லா இயேசு கிறிஸ்துக்குள்ளார பரிசுத்தவான்கள் அவர்கள் ஒரு பாடுகள்னால இரத்த சாட்சியாக மரித்தாலும் சரி, இல்லை அவர்கள் தங்கள் சரீர பிரகாரமாக அவர்கள் காலம் முடிந்து மரித்தாலும் சரி, அவர்களான கால நாட்கள் முடிந்து வயசாகி மரித்தாலும் சரி, அவர்கள் சந்தோஷத்துடனே மரிப்பார்கள். இரண்டாவது, அவர்கள் மரணம் முன்பதாகவே அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அவர்களுக்கு எந்த பொறுப்பு இருந்ததோ அந்த பொறுப்பை மற்றவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு தான் கரெக்டாக அந்த மரணம் வந்திருக்கும். நீங்கள் எல்லா பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக உண்மையான ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் மரணம் முதலே தெரிஞ்சிடும், நமக்கு இது இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அவர்கள் அந்த காரியத்துக்கு அதுக்கு முன்பதாகவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்டு தான் அவர்கள் அந்த மரணத்தை சந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. சிரித்து கொண்டே தான் சந்திப்பார்கள். ஏன் தெரியுமா? இவ்வளவு நாளாக காத்து கொண்டே இருக்க பரலோக ஸ்லாக்கியம் கிடைக்கிறது என்றுதான். ஹல்லேலூயா. ஸோ பாருங்க, அவர்கள் எங்கெங்கேயோ நான் டாபிக்லேருந்து வெளியில் போகலாம். ஆனால் இன்னைக்கு நான் கேட்க விரும்புகிறது, அன்னைக்கு மறுதலிச்ச பேதுரு அதற்கப்புறம் அதே மாதிரி சேம் பேதுருவா இல்லை, மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட அளவுக்கு எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு நபராக இருக்கிறான். அதுக்கப்புறம் செத்து போன மரித்து போன ஒரு பெண்ணை எழுப்புகிறதாக பேதுரு காணப்படுகிறான். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு சும்மா மாம்ச வைராயத்தில் உயிரே போனாலும் உங்களை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்ன பேதுரு மறுதளிச்சுட்டான், அழுதுட்டான். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் வந்தது, உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வந்தது, சிலுவையில் அறையப்படக்கூடிய சூழ்நிலை வந்தது. அப்போ கூட அவன் காலங்களை பயப்படலை, விசுவாசத்தில் தைரியமாக இருந்தான். நான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகிறேன் என்று சொல்லி சந்தோஷமாக தன் ஜீவனை கொடுத்தான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, எவ்வளோ விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கிறது, அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நாளும் பாருங்க, நமக்குள்ள இருக்கிற தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்டு அதற்கான மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மட்டும் இல்லை, நாம் மற்றவர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் அதையும் மன்னிப்பு கேட்க வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்றால் அவர்களையும் மன்னிக்க வேண்டும். இது எல்லாமே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த சுபாவம் தான். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பேதுரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க. ஆவிக்குரிய பெரிய அறுவடை பெற்றுக்கொள்வீங்க, உலக பிரகாரமாகவும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.